இல்லை மட்டன் பிரியாணிக்கு வந்துக்குங்க மசாலாலாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டுருக்கோம். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் மசாலாலாம் இப்போ வதக்கிக்கலாங்க. 40 பச்சை மிளகா, 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு, 1/2 கிலோ வெங்காயம் அதையும் இதில் போட்டுக்கலாம். இதே வந்துங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வதங்கி வரும்போதுங்க ஒரு கட்டு கொத்தமல்லி இதில் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு கட்டு புதினாங்க இதையும் இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு எல்லாம் வதக்கி எடுத்துக்கிட்டால் போதுங்க. இது ஆறட்டும். அடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். 1/2 கிலோ மட்டன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். இதில் 400 ml ஆயில் ஊற்றிக்கலாம். இதுலேயே GRB நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் காஞ்சிருச்சுங்க. இதில் இப்போ நம்ம மசாலாவை போட்டுக்கலாம். 1 கிலோ பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை இப்போ இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணுங்க. 3/4 கிலோ தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதையும் இதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். வெங்காய தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகுங்க அரைச்சி எடுத்தால் மசாலா இப்போ இதில் போட்டுக்கலாங்க. மசாலாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு பத்தலைங்க, இன்னும் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மசாலாலாம் வதங்கின பிறகுங்க நம்ம வேக வச்ச 2.5 கிலோ மட்டனை இதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு பவுல் அரிசி இருந்ததுங்க, 2.5 கிலோ. இதே பாத்திரத்தில் நம்ம 2 பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு மேலேங்க புதினா, கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம். தண்ணி கொதி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். 2.5 கிலோ ஜீரக சம்பா அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அரிசி இப்போது இதில் போட்டுக்கலாங்க. அரிசி எல்லாம் போட்டாச்சுங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்குங்க தண்ணி சுண்டின பிறகு தட்டு மூடி மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே நம்ம சிம்மில் வச்சிடலாம். 20 நிமிஷம் கழிச்சுங்க வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஒரு தட்டி கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு மேலேங்க புதினா, கொத்தமல்லி மேலே அப்படியே போட்டுக்கலாம். இதுக்கு மேலேங்க ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கோம். இதை அப்படியே மேலே ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலேங்க நெய் அப்படியே ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. சுட சுட நாட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி, முட்டை மசாலா ஃப்ரை, சில்லி சிக்கன், தயிர் பச்சடிங்க, ஈரல் மசாலா ஃப்ரை, பாயில்டு எக்குங்க, சுட சுட மட்டன் பிரியாணிங்க. அப்படியே சில்லி சிக்கன் மேலே எடுத்து வச்சு வாங்க சாப்பிட்லாம். பீஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் சந்திப்போம்.